பக்தி கிளைட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலமும் நேரமும் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பதுதான் ஒரு விதி. ஏன்னா அந்த காலத்தை இயக்குகின்ற அந்த காலகாரகனே இறைவன் அல்லவா? அந்த வகையில் நவ கிரகங்களும் நம்முடைய வாழ்வை ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அழைத்து தான் செய்கின்றன, நம்முடைய கர்மாவின் காரணமாக. அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவ கிரகங்களில் பலம் வாய்ந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்கும் ஒன்று கொண்டு சளைத்ததல்ல. இருந்தாலும் கூட ஒரு கிரகம் மட்டுமே மற்ற கிரகங்களுடைய தரக்கூடிய நன்மை தீமைகளை எல்லாம் வகுத்து தருகின்றது, பங்கிட்டு தருகின்றது. அந்த கிரகம் எதுன்னு பார்த்தா சனி பகவான். ஈஸ்வரனால் சனீஸ்வரம் பட்டம் பெற்ற அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மாவினுடைய கர்த்தா. அதாவது ஆண்டி முதல் அரசன் வரை, ஏன் ஆண்டவனாக இருந்தாலும் கூட அவர்களுடைய வினைக்கேற்ற விளைவை தந்துதான் செல்கின்றார். அந்த வகையில் ஒரு கிரகம் தன்னுடைய நிலையிலிருந்து சுழற்சியிலிருந்து தன் நிலையிலிருந்து பின்னோக்கி நகர்வதை வக்ரம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும்போது அந்த காலகட்டத்தை சனி வக்ரம்னு சொல்லுவாங்க. மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டம் தான், பிறப்பிலிருந்து இறப்பு வரை ஒவ்வொரு காலகட்டம் நம் வாழ்வையே மாற்றுகின்றது, புரட்டி போடுகின்றது. அந்த வகையில் இந்த சனி வக்ர பயிற்சி எவ்வாறு இருக்கும்? மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவருடைய பார்வையும் 3ஆம் பார்வையாக இருந்தது. அது ராகு கேதுவாகிய யோகக்காரர்கள் தந்த சில நற்பலன்களை எல்லாம் தடுத்து வந்தது கர்மாவுக்கேற்ற வகையில். அந்த வகையில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ர பயிற்சி ஆகின்றார். எப்போ வக்ர பயிற்சி ஆகின்றார்? ஜூன் மாதம் 21ஆம் தேதி நல்லி இரவு 29/6/2024 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை, அதாவது 15/11/2024 வரை 140 நாட்கள் இவர் வக்ர கதியில் இருக்கின்றார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற ஒரு காலம். பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் மேஷராசிக்கு எவ்வாறு இருக்கும்? மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம். மேஷராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு அருமையான ஒரு நாள். சனி பகவானுடைய 3ஆம் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளும் இருந்தாலும் தடங்கல்களாக இருந்தாலும் அதிலிருந்து நாம் தலை நிமிர்ந்து வருவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலம். என்னை பொறுத்தவரை இந்த சனி வக்ர பயிற்சி காலம் என்று சொல்லக்கூடிய இந்த 140 நாட்கள் ஒரு அருமையான வாய்ப்பு மேஷராசிக்கு. ஒரு நல்ல யோகத்தை தரப்போகின்றார். சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை மட்டும் வைத்துமே நாம் சோழி பிரசனம் சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பு, உதாரணமாக சொல்லப்போனால் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு, ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது, செவ்வாய், இத்தனை கிரகங்களையும் வைத்தே நாம் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா நவ கிரகங்களும் நம்மை சுற்றி வளைத்து தான் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல யோகம். இதுவரை வாழ்க்கையில் ஒரு நல்ல வீடு வாங்க முடியல, ஒரு நல்ல இடம் வாங்க முடியல, அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை என்றெல்லாம் நாம் கவலைப்பட்டீர்கள் அல்லவா? அந்த கவலைகள் மாறும். ஓரடி மண்ணுக்காவது சொந்த இடம் வாங்குவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் இந்த வக்ர காலத்திலே தருவார். அதே நேரம் வண்டி வாகனம் வாங்கலாம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை தானே ஒரு இடத்தை கடந்து செல்வதற்கு வாகனம் நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அமைகின்றது. அந்த வகையில் வண்டி வாகனம் வாங்குகின்ற ஒரு நல்ல யோகத்தை இந்த சனி வக்ர பயிற்சியிலே சனி பகவான் தரப்போகின்றார். ஆரோக்கிய குறைபாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும். ஆரோக்கிய குறைபாடுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட தூர பயணங்கள் செல்லும் பொழுதோ கொஞ்சம் கவனமாக உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். ஏன்னா சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய வேண்டும். அந்த வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து போகும், கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம். இந்த குருவினுடைய பார்வை அற்புதம் என்றே சொல்வேன். மேஷராசிக்கு குரு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சனி வக்ர பயிற்சி நடக்கின்றது. குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்து
ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். குடும்பத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா, ஒரு மங்களகரமான ஒரு காரியம், சுப நிகழ்வே நடக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு நல்ல சுப நிகழ்வு நடப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர காலத்தில் நடைபெறும். அதே நேரத்தில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி வக்ரம், இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, சில தடுமாற்றங்கள் வந்துதான் போகும். அதாவது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த சனி வக்ர பயிற்சி ஆகின்ற இந்த 140 நாட்களத்தில் மன ரீதியான பாதிப்புகள், எப்போவோ என்றோ செய்த தவறு இன்று படம் எடுத்து நமக்கு நடுக்கத்தை தந்துவிடும், சற்று பயத்தை தந்துவிடும். கவலையே படாதீங்க. நல்ல தசாபுக்தி, இறையருளும் குருவருளும் நிறையுமானால் எதை பற்றியும் அச்சம் கொள்ள தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஒரு அற்புதமான ஒரு கடவுள் என்றே சொல்லுவேன். அதாவது நான் தவறு செய்து விட்டேன், இந்த தவறுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று அவர் பாதம் பணிந்தாலே போதும். மேற்கொண்டு தவறு நடந்து மனித வாழ்க்கையில் தவறு செய்யாத மனிதன் யார்? அந்த தவறை உணர்ந்து இனி தவறு செய்யாமல் இருப்பதே சிறப்பு. அவ்வாறு இருந்து விட்டாலே சனி வக்ர பயிற்சியில் இழந்ததை திரும்ப தருவார். கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்வு இந்த சனி வக்ர பயிற்சியிலே மேஷராசிக்கு கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா, குரு பகவானும் களத்திரகாரகன் சுக்கிரனும் ஞானகாரகன் கேது ஆகிய 3 கிரகங்களும் அனுகூலமான இருக்கிறதுனால சனி பகவான் வக்ர காலத்தில் நடக்கக்கூடிய சில கெடுபலன்களை எல்லாம் முழுமையாக குறைந்துவிடும். அதே நேரத்தில் கேதுவின் நிலைகளால் எதிர்பாராத பணவரவு, தனவரவு, பொன்பொருள் சேர்க்கை, நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு யோகம் அத்தனையும் இந்த சனி வக்ர பயிற்சியிலே கிடைக்கும். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் சூரியன், என்னை பொறுத்தவரை நான் சொன்னேன் அல்லவா, சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 5, 6, 7, 8, 9 ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி நிற்கும்போது அந்த காலகட்டம் சனி வக்ரம். ஆக சனிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில் சூரியனுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டுங்க. அதாவது ஆத்மகாரகன் என்று சொல்வார்கள், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடியவர் சூரியன் மட்டும் ஒருவருக்கு சரியாக அமைந்து விட்டாலே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை சனி வக்ர காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை சூரியன் தருவார். சூரியன் சனியினுடைய சேர்க்கை அவ்வளவு சிறப்பு இல்லாவிட்டாலும் கூட எல்லா நேரமும் அப்படியும் இருக்குமா? எல்லாருமே தந்தையோடு ஒரு போட்டியும் பொறாமையோடு ஒரு கருத்து வேறுபாடும் வளர்றாங்களே, இல்லைங்க ஐயா. அந்த வகையில் தந்தையால் பேரும் புகழும் பெற்றவர்களும் அதிகம். அந்த வகையில் இதுவரை தந்தையோடு இருந்து வந்த, இல்லை தந்தை சம்பந்தமாக இருந்து வந்த, பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் படிப்படியாக குறையும். வம்பு வழக்குகள் எல்லாம் விலகுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தில் இந்த சனி வக்ர பயிற்சியில் நாம் மேஷராசிக்கு சொல்லியே தீர வேண்டும். தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆசையை தூண்டி நாம் எப்பொழுதோ செய்து ஒரு தருவதற்குரிய தண்டனை தருவதற்கு சனி பகவான் காத்திருப்பார். மனசை மட்டும் சரியான நிலையில் தடுமாற்றம் இல்லாமல் தவறான பாதையை நோக்கி நகராமல் பார்த்து கொண்டாலே போதும். தவறான மனிதருடைய தொடர்பு, தவறான மனிதருடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஒரு அந்யோன்யத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாரும் சொல்வாங்க கணவன் மனைவியுடைய உறவு என்பது ஒரு அற்புதம். அந்த வகையில் கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் ரொம்ப முக்கியம். என்றோ செய்த தவறு, நல்ல அன்பாக இருந்தேன் என் மனைவியோடு, அன்பாகத்தான் இருந்தார் என் கணவர், இன்று ஏனோ கருத்து வேறுபாடு நாங்கள் பிரிகின்ற சூழ்நிலை வந்துவிட்டது என்ற சிலரெல்லாம் கலங்கி போகின்றதுக்கு காரணம் பல ஜென்மத்தினுடைய செய்த வினையின் வெளிப்பாடு தான். அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம அன்பாக தான் இருக்கோம், இப்போ நம்ம பாசமாக தான் இருக்கோம். ஆனால் என்றோ விதைத்த விலை இன்று மரமாக நிற்கிறது அல்லவா? அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து போவதன் மூலம் நாம் கெட்டு போவதில்லை. அதனால் என்னை பொறுத்தவரை இந்த சனி வக்ர பயிற்சி இல்லறத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால அனுசரித்து போங்கள், விட்டு கொடுத்து போங்கள். 140 நாட்களுக்கு சரியான முறையில் அமர்ந்து கொண்டால் சனியின் 3வது பார்வையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதும் நிம்மதி. சனியினுடைய வக்ர பயிற்சி பயம் தருவதல்ல, தடுமாற்றம் தருவதல்ல, பின்னோக்கி நகர்தல், தன் நிலையிலிருந்து ஒரு மாறுபாடு. அதனால் என்னை பொறுத்தவரை மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நல்ல வாய்ப்பை தான் தருகிறார் மேஷராசிக்கு. அதே நேரத்தில் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்மகாரகன் சுப பலம் பெறுகின்றார். அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை, தந்தையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் தந்தையினுடைய பாசமும் அரவணைப்பும் கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். நினைத்தவை நடக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருவார். நீங்கள் நினைத்த வாழ்க்கையில் நினைத்து நிறைவேறாத ஒரு பாக்கியம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையை களத்திரகாரகன் சுக்கிரன் இந்த சனி வக்ர பயிற்சியிலே அமைத்து தருவார். ஒன்றே ஒன்று தாங்க, முடிந்தவரை எத்தனையோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில், எத்தனையோ கவலைகள் துன்பங்கள் அத்தனையும் எல்லாரிடம் பங்கிட்டு விடாதீர்கள்.
அந்தரங்க விஷயங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்வது சில சங்கடங்களை தந்துவிடும். அது மட்டும் கிடையாதுங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா எதிரிகளின் தொல்லை அடியோடு மறையும். இதுதான் இந்த சனி வக்ர பெயர்ச்சியில் சத்ரு என்று சொல்வார்கள். சத்ரு என்று சொல்வது நேரில் வரக்கூடிய எதிரிகள் அல்ல, மறைமுக எதிரிகள் என்று சொல்லி காம கோப தாபங்களை எல்லாம் சற்று கவனமாக இருங்க. கவனமாக இருந்து விட்டாலே போதும். வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி. இதில் கவனமாக இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் நம்மை நெருங்காமல் இந்த சனி வக்ர பெயர்ச்சி நம்மை காப்பாற்றும். என்னை பொறுத்தவரை மேஷராசிக்கு இந்த சனி வக்ர பெயர்ச்சி நல்ல முன்னேற்றம், உடல் ரீதியாக மன ரீதியாக தரும். ஒரு நல்ல வாய்ப்பு தரும். கடந்த காலத்தினுடைய கவலைகள் மறந்து எதிர்காலத்தின் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை மேஷராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி தரும். சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குறுகிய காலம்தான். 2 கிரகங்கள் பொறுத்த இப்போ பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதும். இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு கிரகங்கள். யோக பலனை தரக்கூடிய ராகு, ஞானத்தை தரக்கூடிய கேது, இந்த இருவருக்குமே வக்ரம் கிடையாது. ஏன்னா அவங்க வக்ரகதியில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் 2த்துக்குமே வக்ரகதியாக மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வக்ர பயிற்சி ஆகின்றார். அதில் குறிப்பாக இந்த சனி வக்ரம் கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. மனதில் சஞ்சலங்கள் வந்து போகும். நான் முன்னமே சொன்னேன், இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சில தடுமாற்றங்கள் வரும். கவலையே பட வேண்டாம். மற்ற கிரகங்களும் நல்ல தசாபுக்தியும் குலதெய்வ வழிபாடும் இறைய வழிபாடும் உங்களை காத்து நிற்கும். இதுவரை நான் சொன்னலையே, இழந்ததை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம், வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம். இதுவரைக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்பவன் மீது அருகிலே இருப்பவன், சோம்பி திரும்பவர்களை அவன் அலட்சியப்படுத்தி விடுவான். அது அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு கடுமையான உழைப்பு உழைக்கின்றோமே, எந்த பலனும் கிடைக்கவில்லை என்று கலங்கி விடாதீர்கள். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இந்த சனி வக்ர பயிற்சியிலே கிடைக்கும். சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு ஆண் பெண் இருபாலருக்குமே அரசு சார்ந்த வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையும் ஆராய்ந்து செய்வதும் மிக ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த காலகட்டம். யோசியுங்க. காரணம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வரும் பொழுது அந்த தடுமாற்றத்தை தடுக்கின்ற சக்தி சனிதாங்க. என்னுடைய அனுபவத்தில் இந்த 140 நாட்கள் மேஷராசிக்கு கிடைத்த ஒரு பொன்னால் நன்னால் ஒரு அருமையான சந்தர்ப்பம். முடிந்தால் பைரவருடைய வழிபாடு, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பைரவருடைய வழிபாடு, பைரவ ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ அன்று அந்த ஆலயம் சென்று பைரவரை ஒரு எலுமிச்சம்பழ மாலையை அணிவித்து மனமுகிட வழிபாடு செய்யுங்கள். திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பாதாள பைரவர் அருள்பாலிக்கின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் அவருடைய தன்னுடைய வலது கையிலே ஒரு கால சக்கரத்தை கையிலே வைத்திருக்கின்றார். பூமிக்கு அடியிலே 20 அடி ஆழத்தில் ஒரு அற்புத வடிவம். இவரை தரிசிப்பது இந்த சனி வக்ர பயிற்சியில் சனி பகவானுடைய அருளை பெறுவதோடு சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு ரட்சையாக இருக்கும்.